ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தாவேகா கொடுத்த கடிதத்தில் அமமுக, முஸ்லிம் லீக் பெயர்கள் ஏன்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தாவேகா கொடுத்த கடிதத்தில் அமமுக, முஸ்லிம் லீக் பெயர்கள் ஏன்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தமிழக வெற்றிக் கழகம் ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் பெயர்கள் ஏன்? ஆளுநரின் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? நேற்று மூன்றாவது முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து கடிதத்தை கொடுத்திருந்தார். தன்னை ஆட்சியமைக்க உரிமையும் அவர் கோரியிருந்தார். பெரும்பான்மைக்கு இன்னும் உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? தமிழக வெற்றிக் கழகம் ஆளுநரிடம் கொடுத்திருந்த கடிதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முஸ்லிம் லீக் பெயர்கள் ஏன்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 108 தொகுதிகளில் வென்றிருந்தது தமிழக வெற்றிக் கழகம். பின்பு காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. நேற்று கம்யூனிஸ்டுகளும் தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? பெரும் குழப்பத்தை நோக்கி தமிழக அரசியல். தமிழக வெற்றிக் கழகம் மீது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் ஏவிய ஏவுகணை, மோசடி குற்றச்சாட்டு. தமிழகம் இதுவரை பார்க்காத குதிரை பேரச் சூழல் என்கிறது திமுக. தாவேகாமது டிடிவி தினகரன் மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேற்று இருமுறை அவர் ஆளுநரையும் சந்தித்திருந்தார். தமிழகம் இதுவரை பார்க்காத குதிரை பேரச் சூழல் என்கிறது திமுக. பெரும் குழப்பத்தை நோக்கி தமிழக அரசியல். தமிழக வெற்றிக் கழகம் ஆளுநரிடம் கொடுத்திருந்த கடிதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், முஸ்லிம் லீக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். நேற்று 2 முறை ஆளுநரை சந்தித்திருக்கிறார் அமமுகவின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன். இந்த சூழலில் தாவேகா கொடுத்த கடிதத்தில் அமமுக, முஸ்லிம் லீக் கட்சியின் உறுப்பினர்கள் பெயர் ஏன்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? ஏற்கனவே 2 முறை தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்தார் தாவேகா தலைவர் விஜய். நேற்று 3வது முறையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்தார். ஒரு கடிதமும் கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தில் அமமுக, முஸ்லிம் லீக் பெயர்கள் ஏன்? ஆளுநர் ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? கன்னிவெடியில் கால் வைத்து விட்டதா தமிழக வெற்றிக் கழகம்? பெரும் குழப்பத்தை நோக்கி தமிழக அரசியல். தாவேகா மீது தினகரன் ஏவிய ஏவுகணை, மோசடி குற்றச்சாட்டு. நேற்று 2 முறை தமிழக ஆளுநரை சந்தித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அமமுக சார்பில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், காமராஜ். முதலில் ஆளுநரை சந்திக்கும் போது சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என்றும் 2வது முறை அந்த சட்டமன்ற உறுப்பினரோடு சென்று ஆளுநரை சந்தித்திருந்தார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அவர் தமிழக வெற்றிக் கழகம் மீது மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெரும் குழப்பத்தை நோக்கி தமிழக அரசியல். தாவேகா மீது தினகரன் ஏவிய ஏவுகணை, மோசடி குற்றச்சாட்டு. தமிழகம் இதுவரை பார்க்காத குதிரை பேரச் சூழல் என்கிறது திமுக. காங்கிரஸ் அவமானத்தை சந்திக்கும் என்றது பாஜக. குதிரை பேரத்தில் தாவேகா, தினகரன் மோசடி புகார். இதுவரை தமிழகம் பார்க்காத குதிரை பேரச் சூழல் என்கிறது திமுக.
தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அறிவித்திருந்தது காங்கிரஸ். அதற்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்று ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் மீது மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அமமுகவின் டிடிவி தினகரன்.